وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. اللهم استجب. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, இளைஞர்களே, சகோதரி தாய்மார்களே, உங்கள் முன்னால் ஹுத்பத்துல் மஸ்னூனாவிற்கு பிறகு சூரத்துல் ஃபத்ஹிலிருந்து ஒரு வசனத்தின் முன்பகுதி ஓதி காண்பிக்கப்பட்டது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி போற்றும் வண்ணம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என ஆரம்பித்து அல்லாஹுடைய தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்று சொல்லி வல்லதீன மஅஹு அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சஹாபாக்களுடைய கண்ணியங்களை போற்றுவான். ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். வல்லதீன மஅஹ் அல்லாஹுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அஷித்தாஉ அலல் குஃபார் காஃபிர்கள் மீது கடுமையாக இருப்பார்கள். ருஹமாஉ பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் கருணை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இன்னும் பெரிய வசனம் இது. என்னுடைய தலைப்பிற்கு இந்த ஆரம்ப ஒரு சில வரிகள் போதுமானதாக கருதுகிறேன். பொதுவாக அன்பார்ந்தவர்களே, எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் அல்லாஹுடைய
நபிக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மக்கள். எப்படி நம்முடைய கொள்கைகளில் இதுவும் இருக்குதோ, எந்த ஒரு நபியும் தானாக தன்னை நபியாக ஆக்கி கொள்ள முடியாதுன்ற ஒரு கொள்கை எப்படி நமக்கு இருக்குதோ, அதே போல் எந்த ஒரு மனிதரும் தாமாக சஹாபியாக ஆகிடவும் முடியாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நபிக்கான பக்க பலங்களாக சஹாபாக்களை ஆக்கியிருப்பான். எதுக்கு நாம் சஹாபாக்களை பற்றி தனியாக பேச அமர்ந்திருக்கிறோம், இவர்களை பற்றி பேசுகிறத கடமையாக தலைப்பாக எடுத்திருக்கோம் அப்படின்னா, நஊது பில்லாஹ், இன்னைக்கு பார்க்கும் பொழுது சஹாபாக்களுடைய கண்ணியங்கள் தூற்றப்படுகிறது. சஹாபாக்களை இஷ்டத்துக்கும் பேசக்கூடிய நாவுகள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. சஹாபாக்களின் கண்ணியங்களை போற்றக்கூடிய மக்கள் குறைவாக ஆகிட்டே இருக்கிறாங்க. அப்படியே சஹாபாக்களின் கண்ணியங்களை போற்றக்கூடிய நம்மவர்களில் நிறைய பேர் நாம் எதுக்கு பதில் கொடுக்கணும், நாம் சரியாக நம்பிக்கிட்டு தானே இருக்கிறோம், சஹாபாக்களை நாம் பேர்னிக்கிட்டு தான் இருக்கிறோம், நாம் எதுக்கு அவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும்னு ஒரு இந்த மாதிரியான சிந்தனையில் பார்க்கிறதும் உண்டு. புரிஞ்சிக்கணும், சஹாபாக்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது நமக்கு ஆகுமான காரியம் அப்படின்னு சொல்கிறத விட நம்மீது கடமையான ஒன்று. எப்படி நமக்கு பிற காரியங்கள் கடமையாக இஸ்லாம் விதிச்சிருக்கிறதோ, அதே போன்றுதான் சஹாபாக்களின் கண்ணியங்களை காப்பதும், சஹாபாக்களை பற்றி நாவுகள் குறை கூற ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாவுகளை அடையாளம் காண்பிப்பதும், அந்த நாவுகள் மூலம் வெளிவரக்கூடிய வார்த்தைகள் சரியன்று என போதிப்பதும் எடுத்துரைப்பதும் நம் மீது கடமையான ஒன்று. சஹாபாக்களுடைய கண்ணியங்கள் காப்பது என் மீதும் சரி மீதும் சரி கடமையான ஒன்றுன்றத என்னுடைய தலைப்பாகவே எடுத்துக்கிட்டு இதை சார்ந்த ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லி முடிச்சுக்க விரும்புவேன். எப்பொழுதுமே அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் ஒரு சில மனிதர்கள் ஒவ்வொரு நபியுக்குமே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கான நெருங்கியவர்களாக ஆக்கி கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் சரி இருந்தாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இருந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இருந்தாங்க. குர்ஆன் நமக்கு சொல்லுது எல்லாமுமே எல்லா நபிமார்களுக்கும் அவங்களுக்கான நெருங்கியவர்கள் அல்லாஹ் தஆலா உண்டு பண்ணி கொடுத்தான். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் ஏற்படுத்தி கொடுத்தான். எந்த நபர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தானோ, எந்த நபர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறானோ, அந்த நபர்கள் மீது நம்பிக்கை கொள்வது நம்முடைய மார்க்கத்தின் முக்கிய பங்காக இருக்குது. ஒரு பக்கம் இந்த நபர்களின் சிறப்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் இதே வசனத்தில் சொல்லி முடிப்பான். நான் இவர்களை பற்றின விஷயங்களை இதுக்கு முன்னே இறக்கப்பட்ட வேதங்கள்லையும் சொல்லியிருக்கேன், தௌராத்தில் சொல்லியிருக்கேன், இன்ஜீலில் சொல்லியிருக்கேன்னு சொல்லி அந்த வேதங்களின் பெயரை சொல்லி கொடுப்பான். இவர்களை பற்றி நான் இங்கெல்லாம் பேசியிருக்கேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களின் கண்ணியங்களுக்கு ஒரு சில களங்கம் ஏற்படும் பொழுது அவன் பதில் கொடுத்துருப்பான், அப்படி இல்லை அவங்கன்னு சொல்லி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியும். அவங்கள பற்றி என்ன பேச்சுகள் இருந்துச்சு, என்ன அவதூறுகள் பரப்பப்பட்டுச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நூரில் எவ்வளவு அழகாக மறுப்பு கொடுத்துருப்பான். தபூக்குடைய போரில் பார்க்கலாம், எல்லா சஹாபாக்களும் வெயில் காரணம் காட்டாமல் பெரிய பயணம் எடுத்து போயிருப்பாங்க தபூக்குக்கு. ஒரு சில நிறைய முனாஃபிக்குகள் அங்கே பின்தங்கி இருப்பாங்க, போருக்கு போயிருக்க மாட்டாங்க. ஒரு 3 சஹாபாக்கள் அவங்களும் போருக்கு போகாமல் பின்தங்கி இருந்திருப்பாங்க. போர் எல்லாம் முடிஞ்சு இருக்கும், போர் நடந்திருக்காத ஒரு பக்கம், எல்லாம் முடிஞ்சு திரும்பி வரும் பொழுது நபி கேட்பாங்க, மதீனாவை சேர்ந்த உடனே எந்த காரணத்துக்காக நீங்கள் எல்லாம் வரலை? முனாஃபிக்குகள் அவங்களுடைய பொய்களை சொல்லி 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 தப்பிச்சிருவாங்க. அந்த 3 சஹாபாக்கள் முன்ன நிற்பாங்க, நீங்கள் ஏன் வரலை? பதில் சொல்லுவாங்க, எந்த ஒரு ரீசனும் இல்லை நபியே, எந்த ஒரு காரணம் கிடையாது நபியே. இது அல்லாஹ்வுக்கும் பிடிக்கல, நபிக்கும் பிடிக்கல. அல்லாஹ் விரும்புனா இவங்களுக்கு இந்த 3 நபர்களுக்கு பாடம் புகட்டணும். அல்லாஹ் ஒரு சில பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருந்தான். 40-50 நாட்கள் பைகாட் செய்யப்பட்டாங்க, முழுமையாக தடுக்கப்பட்டாங்க.
எங்க மனிதர்கள் இவங்களை இந்த முனாஃபிக்குகளோடு சேர்த்து வச்சு பேசிடுவாங்களோ அப்படின்ற காரணமாகவும் இருக்கலாம். அல்லாஹ் சிறப்பிக்க விரும்பின அந்த 3 நபர்களை சூரா தௌபால இந்த 3 நபர்களை பற்றி மட்டும் அல்லாஹ் பேசியிருப்பான். வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, இந்த போருக்காக கிளம்பிய சஹாபாக்களில் பின்தங்கிய 3 ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் 3 நபர்கள் மட்டும் பின்தங்கி இருந்திருப்பாங்களா? இல்லை, நிறைய முனாஃபிக்குகள் பின்தங்கி இருந்தாங்க. ஒரு சில முனாஃபிக்குகள் போருக்கு போயும் இருந்தாங்க வேறு காரணங்களுக்காக. நிறைய முனாஃபிக்குகள், அநேகமான முனாஃபிக்குகள் பின்தங்கி இருந்தாங்க. அல்லாஹ் எல்லார பற்றி பேசலையே, இந்த 3 நபர்களை மட்டும் குறி வச்சு அல்லாஹ் சொல்லியிருப்பான், இவங்களுடைய தண்டனை கொடுக்கப்பட்டிருச்சு, அல்லாஹ் இவங்களுடைய தௌபாவை அங்கீகரித்தும் விட்டான். அப்போ ஒரு சில குறைகள் சஹாபாக்கள் மூலமாக நடந்து இருந்திருந்தது. அதற்கு பிறகு அவங்களுடைய தௌபாக்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல வார்த்தையாக பதிவு செஞ்சுட்டான், அவங்கள மன்னிச்சிட்டேன். ஒரு சில தவறுகள் நடக்காமலே இருந்திருக்கும், மக்கள் அவதூறாக பரப்பியிருந்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சம்பந்தமாக. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன புரிஞ்சிக்கணும் தெரியுமா? நாம சஹாபாக்கள் நம்முடைய மார்க்கத்தின் பொக்கிஷங்கள். அவங்கள மிஞ்சி நம்ம யாரையும் நேசிக்க முடியாது. நபிக்கு பிறகு, அல்லாஹ்வுக்கும் நபிக்கும் பிறகு நம்முடைய நேசத்திற்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள் தான். அந்த சஹாபாக்கள் சம்பந்தமாக நாம் புரிஞ்சிக்கணும், எந்த ஒரு சஹாபியையும் நாம் அளவு கடந்தும் கொண்டு போகக்கூடாது. எந்த ஒரு சஹாபியையும் நாம் சஹாபி இல்லைன்ற வார்த்தையை கொண்டு விமர்சிக்கக்கூடாது. இஃப்ராத்தும் கூடாது, தஃப்ரீத்தும் கூடாது. அளவு கடந்து ஒருத்தர் அலி ரலியல்லாஹு பண்ணாங்கல்ல, மக்கள் கடவுள்னு சொன்னாங்க. மக்கள் சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹி மின் ذلك الأمان والحفيظ. அலி அவங்கள ரலியல்லாஹு அன்ஹு கடவுள்னு சொன்னாங்க, அல்லாஹ்னு சொன்னாங்க. அப்படியும் யாரும் வரம்பு கடந்து போகக்கூடாது. அதே சமயம் முஆவியாவை இன்னைக்கு எப்படி அடையாளம் காட்டுறாங்க மக்கள்? நஊது பில்லாஹ், ஃபிர்அவுனு ஹாதில் உம்மான்னு சொல்றாங்க. இந்த சமூகத்தின் ஃபிர்அவுன்னு சொல்றாங்க முஆவியாவை ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். யாரையும் நாம் வரம்பு கடந்தும் நேசிக்க மாட்டோம், யாரையும் நாம் சஹாபாக்களிலிருந்து தனித்து பிரிக்கவும் மாட்டோம். நம்முடைய கொள்கையாக இருந்துச்சு, கொள்கையாக இருக்கு, இதுதான் கொள்கையாக இருக்கணும் கூட. எங்க சஹாபாக்களை பற்றி குறை சொல்லக்கூடிய நாவுகள் எழுதோ அங்கு கண்டிப்பாக நாம அமைதி காக்க கூடாது. யார் என்னுடைய நபியின் சஹாபாக்களை பற்றி அவதூறு பரப்புவாங்களோ, இல்லாத செய்திகளை வச்சு பரப்புவாங்களோ, சஹாபாக்களை பற்றி என்னென்னமோ பேசுவாங்களோ, அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு மௌனம் காத்துட்டு போனால் ஒரு வகையில் நானும் அதை ஒத்துக்கிறேன் தானே. அவங்க சொல்கிற காரியங்களை எல்லாம் ஒரு வகையில் நானும் அக்செப்ட் பண்ணுறேன் தானே. எதுக்கு மௌனம் காக்கணும்? என்னை பற்றி பேசுனா பிரச்சனை கிடையாது, அல்லாஹ் எனக்கு கூலியை கொடுத்து அமைதியாக இருந்துருவேன். என்னுடைய நபியின் சஹாபாக்களை பற்றி பேசுனா எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அவங்க மார்க்கத்தின் முக்கிய கண்களாச்சே, நம்முடைய நபியோடு வாழ்ந்தவர்களாச்சே, நம்முடைய நபிக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களாச்சே. இந்த சஹாபாக்களை பற்றி நாம் சரியாக பேணலைன்னா வேறு யார் பேணுவாங்க? இன்னைக்கு எப்படிப்பட்ட நாவுகள் எழுந்திருக்கு! சுப்ஹானல்லாஹ். சொன்னது போல முஆவியாவை ஃபிர்அவுனு ஹாதில் உம்மான்னு சொல்கிறாங்க. இந்த உம்மத்துடைய சமூகத்தின் ஃபிர்அவுன்னு சொன்னாங்க. நஊது பில்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமாகத்தான் நமக்கு இன்னைக்கு அதிகமான ஹதீஸுகள் கிடைச்சிருக்குது. அந்த சஹாபியை பார்த்து அரசாங்கத்தின் அடிமைன்னு சொன்னாங்க. அரசாங்கத்தினுடைய தாக்கத்தினால, அந்த கவர்மெண்ட்டுடைய ப்ரெஷர்னால நிறைய ஹதீஸ்களை மறைச்சாங்க, நிறைய ஹதீஸ்களை திணிச்சாங்கன்னாங்க. மறைச்சாங்க என்ன அர்த்தம்? நிறைய ஹதீஸ்களை சொல்லாமல் விட்டாங்க. திணிச்சாங்க என்ன அர்த்தம்? ஒரு சில ஹதீஸ்களை நபி சொன்னதை விட மாற்றி சொன்னாங்க அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி. இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா? சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பொய்களை மக்கள் பரப்பிக்கிட்டு இருக்கும் பொழுது உண்மை இதுன்னு தெரிஞ்ச நாம எதுக்கு அமைதியாக இருக்கணும்? அவங்க இருக்கும் போதும் கண்டிப்பாக சொல்லுவோம், அவங்க இறந்த பிறகும் கண்டிப்பாக பேசுவோம் அவங்களுடைய ஆபத்துகளை பற்றி, விபரீதங்களை பற்றி. அவங்க எவ்வளவு பெரிய இல்முடைய ஸ்காலராக இருந்தாலும் சரி, நாம் பொறுத்துக்க முடியாது. அந்த இல்மின் அடையாளம் அது கிடையாது.
அல்லாஹுடைய நபியின் சஹாபாக்களை தூற்றக்கூடிய நாவுகள் நம்முடைய நாவுகளாக இருக்கவும் கூடாது. அந்த நாவுகளை எதிர்க்காத நாவுகளாகவும் கூட நம் நாவுகள் இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தைகள்! இந்த கொள்கை சஹாபாக்களை பற்றி தப்பாக சொல்லக்கூடிய மனிதர் இறந்து போன பிறகு அவங்களுடைய மௌத்து செய்தி வந்த உடனே அவங்களுக்காக ஸ்டேட்டஸ் போடுறது என்ன, அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறது என்ன, அவங்களுக்காக துவாக்கள் சொல்லி கொடுக்கறது என்ன, அவங்கள ஷஹீதுல் உம்மான்னு சொல்றது என்ன, ரஹபருல் ஆலம்னு சொல்றது என்ன, முஸ்லிம்களின் பாதுகாவலர்னு சொல்றது என்ன? சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் கூட கூச்சம் தேவையில்லையா? பெரிய பணிகள் பண்ணியிருந்திருக்கலாம், சஹாபாக்கள் சம்பந்தமா அப்படி இல்லையே. ராஃபிதா கூட சிந்தனையாச்சே அது. இப்போ வீட்டில் ஒன்றும் இல்லை, உங்கள் தாய்மார்களை பற்றி தப்பாக பேசும்போது பொறுத்துக்க முடியுமா? இல்லை கேட்டு அமைதியாக இருந்துருவோமா? நாம நம்முடைய தந்தைகளை பற்றி தப்பாக பேசுன அமைதியாக அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோமா? உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அக்கா தங்கையாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்கள பற்றி குறை சொல்லக்கூடிய நாவுகள் இருந்தால் கேட்டு அமைதியாக போயிடுவோமா? இவங்களை விட அதிகமாக நேசிக்கிறோம் தான் அவங்கள. எப்படி நம்முடைய உறவுகளோடு ரொம்ப அதிகமாக சஹாபாக்களை நேசிக்கணும் தானே. அப்போ வெறும் வாய்க்கிலேயே நம்ம நேசிக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்காக எதுவுமே பண்ணலைன்னா என்ன நேசத்தை வெளிக்காட்டுறோம் நாம? அவுதுபில்லா. கொஞ்சம் கூட கூச்சம் வேணாமா நமக்கு? சஹாபாக்களை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி மக்கள் அவங்கள பாதுகாக்க முன் வராங்க, அவங்க பண்ற தப்புன்னு வெளிக்காட்டும் போது இல்லை இவங்களுக்கு சொல்றதுக்கான வார்த்தை காரணம் இருக்கலாம். பொய்க்கு என்ன காரணம் இருக்க முடியும்? எந்த சஹாபியை பார்த்து நபி சொன்னாங்க, ஹாதியம் மஹதியின் வஹ்ததாபிஹி, இவர் நேர்வழி பெற்றவராக இருக்கிறாரு, நேர்வழியை மக்களுக்கு காமிக்கிறவராக இருக்கிறாரு, இவரை கொண்டு மக்கள் நேர்வழி பெறுவார்கள்னு சொல்லி எந்த முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க நபி சொன்னாங்களோ அந்த முஆவியாவை பார்த்து ஃபிரௌன் ஹாதிர் உம்மான்னு சொல்றது காரணமுள்ள பொய்யா இருக்குமா? நஊதுபில்லா. சிந்திங்க, கொஞ்சமாச்சும் மனசை திறந்து வைங்க சஹாபாக்களுக்காக. சஹாபாக்கள் சம்பந்தமாக நம்ம மனசுல நேசம் எழலை அப்படின்னு சொன்னா சஹாபாக்களை பற்றி மக்கள் கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு கிடப்பாங்க. நாம் அதை எதுவுமே பார்த்து எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லைன்னு சொன்னா உங்க உள்ளம் செத்து போச்சு, உங்க கல்புல உயிர் இல்லை. அல்லாஹ் கிட்ட இந்த உயிர் உள்ள கல்பை கேளுங்க, கல்புக்கு உயிரை கேளுங்க அல்லாஹ் கிட்ட. சுப்ஹானல்லாஹ். நபி சொன்னாங்களே, அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். நபி இது மட்டுமா சொன்னாங்க? எந்த நபர்கள் சஹாபாக்கள் சம்பந்தமாக தப்பாக பேசுவாங்களோ, சஹாபாக்களை திட்டுவாங்களோ, நஊதுபில்லாஹ், நபி சொன்னாங்க, மன் சப்ப அஸ்ஹாபி, எந்த மனிதர் என்னுடைய தோழர்களை ஏசுவாரோ, என்னுடைய தோழர்களை திட்டுவானோ, ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ், அவன் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் இருக்குது, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது. அல்லாஹ் அது மட்டும் கிடையாது, வல் மலாயிகா, மலக்குமார்களுடைய சாபங்களும் இறங்குது. அதோடு நபி முடிக்கலையே, வன்னாசி அஜ்மஈன், ஒட்டுமொத்த மனித குலத்தின் சாபம் அவன் மீது இறங்குது. யார் மீது? யார் சஹாபாக்களை திட்டுவார்களோ, எந்த ஒரு சஹாபியா வேணா இருக்கட்டும், நான் எல்லாரையும் போற்றுகிறேன் ஒருத்தரை மட்டும் திட்டுக்கிறேன் சொல்றதுக்கும் அனுமதி கிடையாது. அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதுல், சஹாபாக்கள் அனைவருமே சிறந்தவர்கள், எந்த ஒருவரும் பிரிக்க முடியாது. லா நுஃபர்ரிக் பைன அஹதின் மின்ஹும், அவங்கள எந்த ஒருவரும் பிரிக்க மாட்டோம். சிறப்புகள் கண்டிப்பா இருக்குது, ஆனா யாரையும் சஹாபாக்களுடைய அடிப்படை சிறப்பிலிருந்து பிரிக்க மாட்டோம். எப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசுறாங்க, பேச்சுகள் பேசப்படுது, அந்த பேச்சின் தலைப்பாக எடுக்கப்படுது குர்ஆனின் ஒலியில் முனாஃபிக் சஹாபாக்கள். நஊதுபில்லாஹ். குர்ஆன் சொல்லக்கூடிய முனாஃபிக் சஹாபாக்கலாம். இப்படிப்பட்ட தலைப்புல மக்கள் பேசுறாங்க. இந்த தலைப்புல பேசி இதுக்குள்ள நிறைய சஹாபாக்களை திட்டி அவங்கள முனாஃபிக் அடையாளப்படுத்தி இந்த கொள்கையில வாழ்ந்து இறந்த அந்த நபருக்கு இன்னைக்கு நம் இஸ்லாமிய சமூகம் பெரிதளவுல பின்னாடி போற்றுக்கிட்டு இருக்குது, அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. யாரை பத்தியும் பேசல. சமீபத்தில் இருந்த சல்மான் நதி அவங்கள பத்தி பேசப்படுது. என்ன கொள்கையில வாழ்ந்தாங்க அவங்க? நஊதுபில்லாஹ்.
இப்போ அவங்கள பற்றி பேசும்போது எதுக்கு மக்கள் இந்த அளவுக்கு ஆக்ரோஷப்படுறாங்க? ஏன் அவங்கள பற்றி பேசாதீங்க, நிறைய பணிகள் பண்ணாங்க, என்ன பிரயோஜனம் இந்த பணிகள் செஞ்சு? என்ன பிரயோஜனம்? சரி, இறந்து போயிட்டாங்களே ஏன் பேசுறீங்க? நபி சொல்லி கொடுத்தாங்களே, அக்ஸிரு உத்குரு மஹாசின மௌதாக்கும், இறந்து போனவங்களுடைய நல்லதை மட்டும் பேசுங்க, எது கெட்டதை பேசுறீங்க? சுப்ஹானல்லாஹ். ஹதீதுகளை சொல்றது பெருசு இல்லை, ஹதீதுகளை புரிஞ்சளக்கிறது பெருசு. கொஞ்சம் யோசிக்கணும். எந்த நபரை பற்றி பேசும்பொழுது அவர் தான் உலகத்தில் இல்லையே, இறந்து போயிட்டாரு, இறந்து போனவங்க நல்லதை மட்டும் பேச நபி சொல்லி கொடுத்துருக்க, நீங்கள் ஏன் கெட்டதை பேசுகிறீங்க? அந்த மனிதன் இவ்வளவு நாளாக முஆவியாவை திட்டும் போது, முஆவியா உயிரோடவா இருந்தார். இத்தனை காலமாக அபூ ஹுரைராவை திட்டும் போது அபூ ஹுரைரா உயிரோடவா இருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா. புரிஞ்சிக்கணும், யாரை நம்ம டிஃபெண்ட் பண்ணுறோம், யாருக்காக டிஃபெண்ட் பண்ணுறோம், எந்த விஷயத்துக்காக நம்ம டிஃபெண்ட் பண்ணுறோம், இதையாச்சும் புரிஞ்சிக்கணும். இவ்வளோ பணிகள் பண்ணாங்க, ஜனாசால ஊரே கலந்துக்குச்சு, இவரை போய் அசால்ட்டாக சொல்கிறீங்களே, என்ன இருந்தால் என்னங்க? சஹாபாக்குடைய நேசங்கள் தூற்றப்படும் போது நாம் அவங்களுக்கு ஜால்ரா அடிக்க முடியாது, அவங்கள ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி சொன்னால் எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்க பண்ண சின்ன பிழைங்க. எது சின்ன பிழை, எது சின்ன குற்றம்? சுப்ஹானல்லாஹ். தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க. சஹாபாக்கள் சம்பந்தமாக ரோஷம் கொள்ளுங்கள், சஹாபாக்கள் சம்பந்தமாக உங்க வீரத்தை காட்டுங்க. சபையில் பேசும் பொழுது நேரடியாக சபையை நிப்பாட்டி பேசுங்கன்னு சொல்லலை. அந்த விஷயங்கள் காதுபட கேட்குறீங்களா? அட்லீஸ்ட் உங்க குடும்ப மக்களுக்காக சொல்லி கொடுங்க. இப்படி இல்லை, அவங்க இந்த மாதிரி போற்றப்படுகின்ற மக்கள், அவங்க இப்படி தூற்றப்பட்ட மக்கள் அவங்க கிடையாது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. அதுக்கு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, யார் முஆவியா, யார் அபூ சுஃபியான், யார் ஹிந்த், யார் ஆயிஷா, யார் அபூபக்கர், யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அல்லாஹ் சும்மாவா சொன்னா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுன்னு? அல்லாஹ்க்கு தெரியாது சொல்லும் போது அவங்களுக்கு மத்திய சில பிழைகள் ஏற்படும். சஹாபாக்கள் போரிட்டு அல்லாஹ்க்கு தெரியாமல் இருந்திருக்குமா? அல்லாஹ்க்கு அந்த இல்மு, அந்த கைபுட இல்மு இல்லையா? அல்லாஹ்க்கு அந்த ஃபியூச்சர் இல்மு இல்லாமல் இருந்திருக்குமா? அது எல்லாம் தெரிஞ்சும் தான் அல்லாஹ் சொன்னா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும்னு. எந்த நபர்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அந்த நபர்களை பற்றி குறை கூற உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அப்படி குறை சொல்ல பிறகு அவங்களை எதிர்த்து நிற்காம இருக்க நமக்கு என்ன காரணம் இருக்கு? சுப்ஹானல்லாஹ். நபியை பற்றி பேசும்போது எவ்வளவு ரோஷங்கள் நமக்கு வருதோ, நபியை தப்பா பேசும்போது எந்த அளவுக்கு வீரங்கள் நமக்கு வருதோ, எந்த அளவுக்கு கோபங்கள் வருதோ, சஹாபாக்களை எந்த ஒரு சஹாபியை பற்றி தப்பா பேசினாலும் நமக்கு அதே ரோஷம் வரணும், அதே வீரம் வரணும், அதே கோபம் கண்டிப்பாக வரும். மறுபடியும் சொல்கிறோம், எங்கெங்கெல்லாம் பேசுகிறாங்களோ மைக்கை பிடிச்சி நீங்களும் பேசுங்கன்னு சொல்ல வரலை. என்ன சொல்லி கொடுக்க விரும்புகிறோம்? உங்கள் வீட்டு மக்களுக்காவது சரியாக சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறோம். உங்கள் வீடை பார்த்துக்கோங்க போதும். இங்கே இருக்கிற ஒரு 40-50 பேர் இருப்பீங்களா? உங்கள் வீடுகளுக்கு சரியான கொள்கை கொடுத்துட்டாலே 40-50 வீடுகள் பாதுகாப்பாக இருக்குமா இல்லையா? இப்போ நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், வீட்டில் சொல்லி கொடுக்க மாட்டேன், அல்லாஹ் கிட்ட கேள்வி இருக்குமா இருக்காதா? சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு நேரமும் கிடையாது, அந்த அளவுக்கு பொறுமை நமக்கும் கிடையாது, பொறுமையும் இல்லை. ஆக சஹாபாக்கள் சம்பந்தமாக ஒரு சில நமக்கு தெரிஞ்ச மார்க்க வல்லுநர்கள், அறிஞர்கள் அவங்க சொன்ன விஷயங்களை மட்டும் சொல்லி முடிச்சுக்க விரும்புவேன். இமாம் மாலிக் அலைஹி ரஹ்மா, இமாம் மாலிக் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மாலிகி மதஹபுடைய இமாமாக போற்றப்படக்கூடிய மாலிக் பின் அனஸ் அலைஹி ரஹ்மா, அவங்க சொன்னதாக கிதாபுகளில் படிக்க முடியும். அவங்க சொல்லுவாங்க, அல்லதி யஷ்தமு அஸ்ஹாப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் சஹாபாக்களை, தோழர்களை, சஹாபாக்களை யார் திட்டுவார்களோ ஏசுவார்களோ, லைஸ லஹு நஸீபுன் ஃபில் இஸ்லாம், அவருக்கு இஸ்லாமில் எந்த ஒரு பங்கும் கிடையாது. என்ன சொன்னாங்க? இஸ்லாமில் எந்த ஒரு பங்கும் கிடையாது. மார்க்கத்துக்காக உழைச்சே கிடக்கட்டும், அவங்களுடைய ரீதியில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியவராகவே இருக்கட்டும், யார் சஹாபாக்களை திட்டுவார்களோ மார்க்கத்தில் அவருக்கு ஒரு பங்கும் கிடையாது. இந்த கொள்கையின் மீது நம்முடைய மார்க்க அறிஞர்களுடைய இஜ்மா இருக்குது, தனிநபர் கருத்து இல்லை.
இந்த கருத்தின் மீது எல்லா உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவு இருக்குது. எல்லோருமே இதை ஆதரிச்சிருக்கிறாங்க, இதை சரி கண்டிருக்கிறாங்க, உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன விஷயம்? சஹாபாக்களை யாரு திட்டுவாங்களோ அவங்க மார்க்கத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லாதவர்களாக தான் இருப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு பிறகு வாழ்ந்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அலைஹி ரஹ்மா அவங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், இதா ரஅய்த ரஜுல் யذ்குரு அஹதம் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸூஇன், நீங்க நபியுடைய சஹாபாக்களில் யாரையாவது தப்பாக பேசக்கூடிய ஒரு நபரை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க? புரியுதா? சொல்றது புரியுதா? நீங்க அல்லாஹுடைய நபி, நம்ம நபியுடைய சஹாபாக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த சஹாபாக்கள் சம்பந்தமாக தவறாக சொல்லக்கூடிய மனிதரை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா ஃபத்தஹிம்ஹு அலல் இஸ்லாம், அவர்களின் இஸ்லாத்தை நீங்க நம்பாதீங்க. இஸ்லாத்தை நான் சந்தேகப்படுறேன். நாங்க எந்த ஒரு மனிதர் சஹாபாக்கள் சம்பந்தமாக தப்பா பேசுவாங்களோ அவருடைய இஸ்லாத்தையே நான் சந்தேகப்படுறேன்னு சொன்னவங்க நம்முடைய மார்க்க அறிஞர்கள். ஆக எதையும் குழப்பிக்க கூடாது, வார்த்தைகளை புரிஞ்சிக்க முயலுங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்ற விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். இமாம் அத்-தஹாவி, அகீதா தஹாவியான்னு சொல்லுவோம்ல புத்தகங்கள், இமாம் அத்-தஹாவி அலைஹி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அழகா சொல்லுவாங்க, நுஹிப்பு அஸ்ஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரின் சகோதரர்கள் சஹாபாக்கள் அவங்கள் நாம நேசிப்போம். வலா நுஃபர்ரிது ஃபீ ஹுப்பி அஹதின் மின்ஹும், அவர்களில் எந்த ஒருவரையும் அளவு கடந்து நேசிக்க மாட்டோம். வலா நதபர்ரஉ மின் அஹதின் மின்ஹு, அதே போல அவர்களில் எந்த ஒருவரை விட்டும் நாம விலகுதலையும் தெரிவிக்க மாட்டோம். இவங்க என் சஹாபாக்கள் இல்லப்பா, இந்த ஒருவர் சஹாபாக்கள்ல இல்லப்பான்னு யாரையும் பிரிக்கவும் மாட்டோம், எந்த ஒருவரையும் அவருடைய அளவு கடந்து நேசிக்கவும் மாட்டோம். அதே போல சொல்லுவாங்க, இந்த சஹாபாக்களை நேசிக்க கூடியவர்களை நேசிப்போம், இந்த சஹாபாக்களை வெறுக்க கூடியவர்களை என்ன வந்திருக்கும்? புரியுதா சொல்ல வர்றது? இந்த சஹாபாக்களை நேசிக்க கூடியவர்களை நேசிப்போம், இந்த சஹாபாக்களை வெறுக்க கூடியவர்களை வெறுப்போம். இன்னும் அழகா சொல்லி முடிச்சிருப்பாங்க அதே வார்த்தை, ஆனால் முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சொல்லுவாங்க, லா நத்குருஹும் இல்லா பிஹைர், அந்த சஹாபாக்களை பற்றி எப்பப்பெல்லாம் பேசுவோமோ, எங்கெங்கெல்லாம் பேசுவோமோ நல்லதை மட்டுமே நாம் பேசுவோம். என்ன அர்த்தம்? அவங்க வாழ்க்கையில் குறைகள் இருந்திருக்கலாம், அவங்க தவறுகள் பண்ணியிருக்கலாம், அந்த தவறுகளை பற்றி பேச எனக்கும் உங்களுக்கும் அறவே தகுதி கிடையாது. அவங்க தவறுகள் மன்னிக்கப்படுற அளவுக்கு அவங்க நன்மைகள் இருக்குது, அந்த நன்மைகள் பண்ணாங்க, மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணாங்க. நம்முடைய தவறுகள் மட்டுமே அதிகமாக போய்கிட்டு இருக்கு, நன்மைகள் குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஆக நாம் அவங்கள பற்றி பேசும்போது நலவுகளை பற்றி மட்டுமே பேசுவோம். வஹுப்புஹும் தீனுன் வ ஈமானுன் வ இஹ்சான், அவங்களை நேசிக்கிறது நம்முடைய மார்க்கமாக இருக்கு, நம்முடைய ஈமானாக இருக்கு, நம்முடைய இஹ்சானாக இருக்கு. இஹ்சான் என்பது மார்க்கத்தின் உயர்ந்த நிலை, மார்க்கத்துடைய பீக், அதுதான் உயர்ந்த நிலை, இஹ்சான் என்ற நிலை. சொன்னாங்க இமாம் தஹாவி, நமக்கு சஹாபாக்களை நேசிப்பது நம்முடைய தீனாக இருக்கு, நம்முடைய ஈமானாக இருக்கு, நம்முடைய இஹ்சானாக இருக்கு. அதே போல வபுக்துஹும், அவர்களை வெறுப்பது என்பது குஃப்ராக இருக்குது, நிஃபாக்காக இருக்குது, துகியானாக இருக்குது. துகியான் அப்படின்னா வரம்பு கடந்து போறது, உருதுவில் சர்க்கஷின்னு சொல்லுவாங்க இல்லை, உருது மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சர்க்கஷின்னு சொல்லுவாங்க, அவங்க சம்பந்தமாக அநியாயமாக போறது, வரம்பு கடந்து போறது, எல்லை மீறி போறது. சுப்ஹானல்லாஹ், புரிஞ்சிக்கணும். இப்படிப்பட்ட இன்னும் நிறைய நம்மக்கிட்ட கவுல் இருந்தாலும் நமக்கு நேரம் அதிகமாக கிடையாது. ஆக இந்த வார்த்தைகளை கொண்டு முடிச்சுக்க விரும்புவேன், மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புவேன். சஹாபாக்கள் சம்பந்தமாக ரோஷம் கொள்ளுங்கள், சஹாபாக்கள் சம்பந்தமாக பேசப்படும் பொழுது கோபத்தை வெளிக்காட்டுங்க. அங்கே வரணும் உங்க ஒரு வீரம் எல்லாம். வீட்டில் உங்களை பற்றி பேசும்போது ரோட்டில் வண்டிக்காரன் தட்டிட்டான் அங்கே கண்டு, இது நமக்கு தேவையே இல்லை. நம்ம சம்பந்தமான வாழ்க்கை பற்றி புறம்கள் வரும் பொழுதும் சரி, நமக்கு நேராக வாதங்க வரும் பொழுதும் சரி, மௌனமாக கடந்து போய் நபி சொல்லி கொடுத்தாங்களே, வலவுக்கான முஹிக்கா
உங்களுக்கு திருப்பி வாதம் செய்யக்கூடிய தகுதி இருந்தாலுமே கூட பொறுமையாக இருப்பீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகைக்கான கேரண்டி கொடுக்குறேன். என்னை பற்றி பேசுகிறீங்களா, நான் அமைதியாக கடந்து போயிட்டே இருப்பேன். நபி சொல்லி கொடுத்த போது நமக்கு இருக்குது. இதே சஹாபாக்களை பற்றி பேசும்போது நம்ம அதே மௌனத்தை கடைபிடிக்க கூடாது. சஹாபாக்கள் மறுபடியும் சொல்கிறோம் நம்முடைய மார்க்கத்தின் அரிதான பொக்கிஷங்கள். அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தவர்கள் நபிக்காக, மார்க்கத்தின் பணிக்காக, மார்க்கத்துக்கு தேவைப்படும் போதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்தவங்க, சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் கொடுத்தவங்க, நபியை பாதுகாக்க உயிரை தாங்க மாய்ந்து கொண்டவங்க, உயிர் தியாகம் பண்ணவங்க, கைகளை இழந்தவங்க, கால்கள் இழந்தவங்க, விரல்கள் இழந்தவங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சொல்ல அவங்கள பத்தி. இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருந்தால் அன்பார்ந்தவர்களை புரிஞ்சிக்கணும். நம்முடைய நபியின் சஹாபாக்களை காப்பது உங்கள் மீது கடமையான ஒன்று. இந்த கடமையை செய்ய தவறு என்னதான் தொழுதாலும் சரி, என்னதான் நோன்பு நோற்றாலும் சரி, என்னதான் முறையாக ஜகாத்து கொடுத்து வந்தாலும் சரி, என்னதான் நீங்கள் நல்ல அமல்களில் முன்னேறி போனாலும் சரி, அல்லாஹ்வுடைய மறுமையில் இருக்கும் பொழுது இந்த கேள்வி கண்டிப்பாக உங்க கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கு பதில் கூறாமல் உங்க யாரோட நிலை நகராது. நல்லா புரிஞ்சிக்கணும். இந்த மனிதர்கள் மாமனிதர்கள், இவங்களை நேசிப்பது நம்முடைய அடையாளமாக இருக்குது, இவங்களை வெறுப்பது குஃப்ராக நிஃபாக்காக இருக்குது. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் சஹாபாக்களை வெறுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக துவா செய்வோம். யா அல்லாஹ், அவங்களுக்கு நேர்வழியை கொடு, சரியான புரிதலை கொடு. யார் நேர்வழிக்கு தகுதி அற்றவர்களாக இருக்கிறாங்களோ யா அல்லாஹ், அவங்களுக்கு எதிராக துவா செய்ய. யா அல்லாஹ், அவங்களுடைய இந்த விஷயங்களுடைய விளைவுகளை இங்கேயே எடுத்து காட்டு. யார் ஹிதாயத்துக்கான தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க, ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ். யார் ஹிதாயத்தை பெறக்கூடிய தகுதி அற்றவர்களாக இருப்பாங்களோ அவங்களுடைய விளைவுகளை அவங்களுக்கு உலகத்தில் எடுத்து காண்பி. அவங்க வார்த்தைகளுடைய வீரியங்களை உலகத்தை எடுத்து காமி. சஹாபாக்களை பற்றி தப்பா பேசும் பொழுது ரோஷம் கொள்ளக்கூடிய உள்ளங்களாக என்னுடைய உள்ளத்தை ஆக்கியா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட அதிகமாக துவா கேட்போம். அல்லாஹ் எதுவரை நம்மை வாழ செய்வானோ உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முஃமினாக வாழ செய்வானாக. சஹாபாக்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சஹாபாக்களை முறையாக நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சஹாபாக்களை வெறுக்கக்கூடிய மக்களை விட்டும், சஹாபாக்களை வெறுக்கக்கூடிய குணங்களை விட்டும், சஹாபாக்களை வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்ப மக்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒரு சேர பாதுகாப்பானாக. சஹாபாக்களை பற்றி தப்பாக பேசும் பொழுது, தப்பான வார்த்தைகள் நம்ம காதுக்கு படும் பொழுது, குறைந்தது வீட்டு மக்களுக்காவது இதன் மூலமான விழிப்புணர்வுகளை கொடுக்கக்கூடிய தைரியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. சஹாபாக்களின் கண்ணியங்களை போற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சஹாபாக்களுடைய வெறுப்புகளை சுமந்த மக்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை ஒரு சேர பாதுகாப்பானாக. அல்லாஹ் எப்போது அழைத்து கொள்வானோ உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முஃமினாக, ஈமானிய இஹ்சானிய சிறந்த உயர்ந்த நிலையில் இருந்தபடி அல்லாஹ் நம்மை அழைத்து கொள்வானாக. அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானாக. சஹாபாக்களின் நேசங்கள் நம்முடைய உயிரை போல் காக்கக்கூடியவர்கள் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி மன் வஅலா. வபஅத். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்களுடைய கண்ணியம் சம்பந்தமாக, சஹாபாக்களை சஹாபாக்களுடைய கண்ணியங்களை காப்பது உங்கள் மீதுள்ள, மீதுள்ள, எம் மீதுள்ள கடமை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை தெரிவிச்சிருந்தோம் முதல் உரையில். இங்கே ஒரு புரிதல் சந்தேகம் உங்களுக்கு எழும்பலாம். ஏன் அவங்கள பற்றியெல்லாம் குறை பேசப்படுது, ஏன் புறம் பேசப்படுது? புறம் பேசுகிறது நமக்கு அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அவங்கள பற்றி ஏன் புறம் பேசுகிறீங்க? புறம்ன்ற ஒரு வார்த்தையினால் நம்மளை ஈஸியாக மக்கள் அடையாளப்படுத்துவாங்க இந்த விஷயங்களை பற்றி பேசும்போது. முதல்ல புரிஞ்சிக்குவாங்க புறம்னா என்ன. இது நமக்கு இப்படிப்பட்ட பிழைகளை கொடுக்கக்கூடிய, பாவங்களை கொடுக்கக்கூடிய, தீமைகள் தண்டனையை கொடுக்கக்கூடிய புறம்ன்றதை புரிஞ்சிக்கோங்க. முதல்ல யாருடைய குறை அவரை மட்டும் சார்ந்து இருக்குதோ, எந்த ஒருவருடைய குறையின் ஆபத்து அவரோடு முடிஞ்சிருதோ அதை பற்றி பேச நமக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. இப்போ என்கிட்ட ஒரு குறை இருக்குது, என்னோடு அந்த குறையின் பாதிப்பு முடிஞ்சிருது. அப்போ என்னோட இந்த குறையை பற்றி நீங்கள் வெளியே பேச உங்களுக்கு அனுமதி கிடையாது. அப்படி பேசுனா
அது கீபத், அது புறம், அதுக்கு தண்டனை இருக்குது. இதே என்னுடைய குறை என்கிட்ட பெருசாக இருக்குது, ஆனால் இந்த குறையின் மூலமாக ஏற்படுகின்ற ஆபத்துகள், பாதிப்புகள் எல்லாரையும் சாருது அப்படின்னா அது குறை கிடையாது, அது ஆபத்து. புரியுதா? என்னுடைய குறை அதனுடைய தாக்கம் என்னோடு முடிஞ்சிருந்துச்சுன்னா அதை பற்றி பேசுகிற தப்பு. என்னுடைய குறையுடைய தாக்கம் உங்களையெல்லாம் வந்து அடையுது அப்படின்னா அது ஆபத்து, குழப்பம், ஃபித்னா. இதை பற்றி கண்டிப்பாக நாம் சொல்லியே தீருவோம். இது கண்டிப்பாக பிழைகளை கொடுக்குற புறம் பேசுகிறோம்னு கிடையாது. மக்களை அடையாளம் காட்டுறோம், இவங்களை பற்றி நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. ஆக முதல்ல புரிஞ்சிக்கணும், யார் எதை பேசுகிறாங்க, யார் என்ன பேசுகிறாங்க, யாரை பற்றி பேசுகிறாங்க, யாரை பற்றி எப்படி எப்படி பேசுகிறாங்கன்றதை முதல்ல உள்வாங்கணும். பிறகு நாம் அதை சரியாக புரிஞ்சிக்க விரும்பணும். சரியான வார்த்தைகள் இல்லை அப்படின்னா அவங்களுக்காக நேரங்களை ஒதுக்கக்கூடாது. சரியான வார்த்தையாக இருக்குது அப்படின்னா அதை மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்க நல்ல ஸ்காலர்ஸ் கிட்ட போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ். ஆக மார்க்க விஷயங்களை முறையாக மார்க்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அதே போல் அன்பார்ந்த வகையில் வெள்ளிக்கிழமையாக இருக்குது, அல்லாவை அதிகமாக திக்ரு பண்ணணும், அல்லாவை அதிகமாக துதிக்கணும். நம்மால் முடிந்த திக்ருகள் அதிகமாக பண்ணுவோம். அதே போல் நபியின் மீது உள்ள சலவாத்து சலாமை எத்தி வைக்கக்கூடிய நேரமாக அது இருக்குது. வெள்ளிக்கிழமையில் நாம் சுப்ஹான் அல்லாஹ் நபியின் மீது சலவாத்து சொல்கிறோம் பொழுது நபி சொல்லி கொடுத்தாங்க, மஅரூதத்துன் அலை, எனக்கு உங்கள் சலவாத்துகள் சலாமுகள் எத்தி வைக்கப்படுது. ஒரு சில ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய பெயர்களோடு நபியின் காதலே ஒலிக்கப்படுது. இன்னும் ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது உங்கள் தகப்பனுடைய பெயர்களோடு ஒலிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். இப்போ நான் சலவாத்து சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய தகப்பன் பெயரோடு சேர்த்து என் பெயரையும் வச்சு நபியின் காதலை சொல்லப்படுதுன்னும் போது எவ்வளோ பெரிய சிறப்பு இல்லை? கொஞ்சம் இதை உள்வாங்கி பாருங்களேன். அந்த நபிக்காகத்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நபி கொண்டு வந்த மார்க்கத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நபி வழிகாட்டிய முறையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நபி நம்ம பார்த்ததும் கிடையாது. அவங்கள பற்றி ஜஸ்ட் கேட்டு படித்து நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த நபியின் காதில் என்னுடைய பெயர் போய் ஒலிக்கப்படுதுன்னும் போது எவ்வளவு சிறப்புல அதுக்கு சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நமக்கு ஒருத்தர் தெரியும்ப்பா, அவங்ககிட்ட அவங்களை நான் பார்க்கும்போது என் பேரை சொல்லிட்டால் சந்தோஷப்படுவோம். என் பேர் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. நபி சுப்ஹானல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தின் மிக முக்கியத்துவம், அல்லாஹ்வுக்கு பிறகு நம்முடைய மிக முக்கியமான நபர் மார்க்கத் நபி தானே. அவங்க காதில் இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது சலவாத் சொன்னார் எத்தி வைக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த சுகங்களை அடைய நீங்கள் என்ன பண்ணணும்? சலவாத்துகளை ஓதணும். சலவாத்துகளையே ஓதாத நஷ்டவாளியாக ஆகக்கூடாது. சலவாத்துகளை கம்மியாக ஓதுன கஞ்சன்களாக வாழக்கூடாது. அதிகமாக ஓதுங்க. சலவாத்துகள் என்ன நமக்கு ஆயிரப்போது, இதில் அதிகமாக சலவாத் சொல்லுங்கள். நம்முடைய சிறப்புகள் கண்டிப்பாக நிறைய இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஆக அல்லாஹ்வை அதிகமாக துதிக்கக்கூடிய நாவுகளாகவும் சரி, நபியின் மீதுள்ள நேசத்தை வார்த்தை ரீதியாக வெளிப்படுத்தக்கூடிய சலவாத்துகளையும் சலாமையும் அதிகமாக எத்தி வைக்கக்கூடிய மக்களாக நாவுகளாக அல்லாஹ் நம்முடைய நாவுகளை ஆக்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عباد الله رحمني ورحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ادعوا الله أستجب لكم ولذكر الله أكبر والله خبير ما تصنعون. أقيم.